ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நச்சுன்னு ஒரு 4 அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட்ஸுங்கிறதையும் அதோடைய யூசேஜ் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா உங்களுடைய பேராதரவோட நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தான் காரணம். ஸோ இதுக்கு நான் நிறையா கிவ்அவே ஒரு மாதிரி பரிசு பொருட்கள் மாதிரி கொடுக்கலாங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. பட் அதுக்கான சூழல் இப்போ இல்லைங்கிறதுனால இந்த ஒரு மூமெண்ட்டை ஒரு சின்ன கேம் மாதிரி மாற்றலான்ட்டு இருக்கேன். ஸோ என்ன கேம் அப்படின்னா, எப்போவுமே என்னுடைய வீடியோக்களில் லைக்ஸ் டிசேபிளில் தான் இருக்கும். இன்றைக்கி எனேபிள் பண்ண போகிறேன். உங்களுடைய வேலை அந்த லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டில் நீங்கள் எத்தனாவது லைக் அப்படிங்கிறத போட்டு உங்கள் சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது முதல் 25 லைக்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? முதல் 25 லைக்ஸ் போடுறவங்களுடைய நீங்கள் எத்தனாவது லைக்கு, உங்கள் சேனல் நேமு அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முதல் 25 லைக்ஸ் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எத்தனாவது லைக்கு, அவங்க சேனல் நேம் என்னங்கிறத நான் எல்லாத்தையும் சேர்த்து நோட் பண்ணி பின்னோடு கமெண்ட், அதாவது இந்த வீடியோவிலேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. ஒரு சின்ன 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்ததுக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவை அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சைடு அதை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம வீடியோவையும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்டு ஸ்க்ரீன் ஹைடு. ஆமாங்க, இப்போது நம்ம ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கிறப்போ அதோடைய எண்டு ஸ்க்ரீன் போர்ஷனில் எண்டு ஸ்க்ரீன் அந்த வீடியோவே மறைச்சிரும். இது வியூவர்ஸுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் யூடியூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு மேலேயே ஹைடுங்கிற ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன் பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஹைடு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? திரும்ப அதை கிளிக் பண்ணிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பட்டன் டைப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது, பிராண்டிங் வாட்டர்மார்க் ரிமூவ். ஆமாங்க, இப்போது ஒவ்வொரு வீடியோவுக்கு சைடில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய சேனல் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் என்னுடைய சேனல் லோகோ கொடுத்துருப்பேன். இன்னும் ஒரு சில சேனல்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையே லோகோவாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய வீடியோவை, உங்களுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை யாராவது லேப்டாப்பு, சிஸ்டத்தில், டெஸ்க்டாப்பில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் அங்கே ஷோவ் ஆகும். இது மொபைலில் யாருக்கும் ஷோவ் ஆகாது. அதனால் இது எதுக்குன்னு பலருக்கும் தெரியல. டெஸ்க்டாப்பு, இந்த லேப்டாப்லலாம் இப்போ நம்ம வீடியோக்களை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போது அவங்க ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்க்குறப்போ நம்மளுடைய லோகோவோ அல்லது சப்ஸ்கிரைப் பட்டனோ இந்த சைடில் எங்கேயாவது இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதை கிளிக் பண்ணால் உடனே பக்கத்தில் சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் வந்துடும். உடனே அங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இனிமே அது அந்த சிஸ்டம், லேப்டாப்லேயும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வராத மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனி நீங்கள் பிராண்டிங் வாட்டர் மார்க் வச்சுக்கலாம். உங்கள் சேனல் லோகோவோ சப்ஸ்கிரைப் பட்டனோ வச்சுக்கலாம். ஆனால் அது எப்படி மொபைலில் இப்போ இருக்குதோ அதே மாதிரி தான் இனி லேப்டாப், சிஸ்டம் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த லேப்டாப் சிஸ்டத்துலாம் அந்த கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும்ல, அது இனி வராது. ஸோ இது ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் கம்யூனிட்டி மாடரேஷன். இப்போது க்ரோமில் உங்கள் YT ஸ்டுடியோ செட்டிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கம்யூனிட்டி மாடரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் சேனலுக்கு யாராவது மாடரேட்டர் மாதிரி, அதாவது ஒரு பார்ட்னர் மாதிரி, மேனேஜர் மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லா செட்டிங்குமே அதாவது ஒட்டுக்காக இருந்தது. ஒரே பேஜில் மாடரேஷன், கமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே இப்போ பிரித்து கண்டென்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுல ஒரு செக்ஷனும், யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷனாக 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு 2 செக்ஷன் தான் வந்திருக்கு, ஆனால் 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு அப்டேட். ஓகேங்களா? இது மூணாவது அப்டேட். நாலாவது அப்டேட் நியர்பை ஷேர். ஆமாங்க, இப்போது இன்ஸ்டாகிராம்லாம் இந்த ஃபியூச்சர் அதிகமாக இருந்தது. என்னன்னா, இப்போ உங்கள் வீடியோவுக்கு உங்கள் ஊரையே,
இப்போது என்னுடைய ஊர் வந்து திருச்செங்கோடு. திருச்செங்கோடுங்கிறத மென்ஷன் பண்ணி என்னுடைய வீடியோக்களில் நான் கொடுக்குறேன், அல்லது நாமக்கல்ங்கிறத மென்ஷன் பண்ணி என்னுடைய வீடியோக்களில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சேம் யூடியூப்பில் சர்ச் பாரில் திருச்செங்கோடுன்னு சர்ச் பண்ணுறவங்களுக்கோ அல்லது நாமக்கல்னு சர்ச் பண்ணுறவங்களுக்கோ இனி என்னுடைய வீடியோக்கள் அதிகமாக சஜஸ்ட் ஆகும். அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி சேம் லொக்கேஷனை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு அந்த கிரியேட்டரோடைய வீடியோக்கள் சஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான அப்டேட். இனி உங்களுடைய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே லொக்கேஷனை கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி கூட இனி வியூஸ் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு மதுரைன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மதுரைன்ட்டு போட்டு யூடியூப்பில் யாராவது சர்ச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மதுரைன்னு லொக்கேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் வீடியோ அவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். வீடியோ ஷார்ட்ஸு எல்லாமே சஜஸ்ட் ஆகும். ஸோ சூப்பரான அப்டேட். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த 4 அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் அந்த போட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் 25 லைக்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.